Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இப்போ NEET 2024க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டவுட் கிளாரிஃபை பண்ணிவிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் NEET 2024க்கு அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2021 பேட்சில், அதாவது 2020-21 கல்வி ஆண்டில் 10th எக்ஸாம் எழுதினேன். இன்னமும் பர்டிகுலராக சொல்லப்போனால் கொரோனா டைமில் எக்ஸாம் எழுதின அந்த மாணவர்கள் வந்து அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் இல்லை, அவங்களுடைய மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு மட்டும் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க்கு, அவங்களுக்கான பாஸ் பர்சன்டேஜ் என்ன, இதெல்லாம் இல்லை. ஸோ நாங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, நாங்கள் நீட் எக்ஸாமில் அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டை கேட்டிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வித் ப்ரூஃபோட. சரி, இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆன இந்த டேட்லேருந்து நீங்கள் கவுன்சிலிங் முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷனை முடிச்சுட்டு Day 1 போய் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ் த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கான கவுன்சிலிங் கைடன்ஸையும் பெற்றுக்கொள்ளலாம் த்ரூ பெய்டு சர்வீஸில். அதே மாதிரி 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸை வாங்கி பயன்பெறலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 2024 ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 41 எடுத்துக்கோங்க. அந்த பேஜ் நம்பர் 41ல் இந்த எல்லோ கலர் பாக்ஸ் தான் வந்து அந்த டவுட்டுக்கான ஆன்சர் இருக்குது. நோட்: டியூ டு த கோவிட் அவுட் பிரேக், நோ எக்ஸாமினேஷன் வேர் கண்டக்டட் இன் 2021 பேட்ச் ஆஃப் கிளாஸ் 10 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. அப்போது அந்த கோவிட் டைமில் கிளாஸ் 10க்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் எக்ஸாம் எதுவும் நடக்கலை. அதுக்கான ஜிஓ நம்பர் கொடுத்துருக்காங்க. லெட்டர் டேட்டட் 25/2/2021 அதையும் வித் ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க. அகாடமிக் இயர் 2021 ஆர் டிக்ளேர்ட் ஆஸ் பாஸ்டு. அப்போ அந்த குறிப்பிட்ட கல்வியாண்டில் மாணவர்கள் வந்து தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த டிக்ளரேஷனையும் கொடுத்துருக்காங்க, அனைவரும் தேர்ச்சி அப்படிங்கிறதுல. இப்போ பார்த்தீங்கன்னா, வைல் ஃபில்லிங் அப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் NEET UG 2024 when the candidate selects passing year as 2021 with the school board as தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அப்போது தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் 2021ஆம் ஆண்டில் 10ஆம் வகுப்பில் படித்த மாணவர்கள் தேர்ச்சி அப்படின்னு மட்டும் இருக்கும். அவங்களுடைய மதிப்பெண் சான்றிதழில் அவங்களுக்கான மதிப்பெண் இருக்காது, பாடவாரியான மதிப்பெண் இருக்காது, சப்ஜெக்ட் வைஸாக மதிப்பெண் எதுவும் இருக்காது. இப்போ இவங்க ஃபில்லப் பண்ணும்போது த ரிசல்ட் மோட் ஃபீல்டு வில் பி டிசேபிள்டு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து NEET 2024 ஆன்லைன் அப்ளிகேஷனில் 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டவுன்வர்டு ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணாலே மற்றவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய மார்க் என்ன, அதர் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ படித்தவங்களாக இருந்தால் அவங்களுடைய மதிப்பெண் அங்கே வந்து டைப் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கான பாஸ் பர்சன்டேஜ் என்ன, ஓவரால் பர்சன்டேஜ் என்ன, டோட்டல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மற்ற மாணவர்களுக்கு ஃபில்லப் பண்ணிக்க முடியும். இந்த 2021 கல்வி ஆண்டில் படித்த மாணவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த பர்டிகுலர் காலத்தில் டேட்டா வந்து டிசேபிள்டு ஆயிரும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அசோசியேட்டட் ஃபீல்ட்ஸ் மார்க் CGPA குமுலேட்டிவ் கிரேட் பர்சன்டேஜ் வில் பி இன்விசிபிள். அது வந்து உங்களுக்கு காட்டாது. யாருக்கு? 2021 கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழே படித்த மாணவர்களுக்கு அவங்களுடைய 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியை மதிப்பெண்ணை வந்து அந்த இடத்துல காமிக்க வேண்டியதில்லை, ஃபில்லப் பண்ண வேண்டியதில்லை. ஓகேங்களா? ஹேவ் பாஸ்டு தர் கிளாஸ் 10 இன் இயர் 2021. அப்போ 2021 கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி எழுத மாணவர்களுக்கு NEET 2024 அப்ளிகேஷன் இந்த பர்டிகுலர் இயரை நீங்கள் மென்ஷன் பண்ணாலே அது என்ன ஆயிரும்? இன்விசிபிள் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.